ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி ஸ்டான். எல்லோரும் காமெடி மூவி போடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஆக்சுவலாக நெட்ஃப்ளிக்ஸில் நான் ரீசெண்டாக பார்த்து முடிச்ச படம் தான் ப்ளூ ஸ்டிக். 1999 ரிலீஸ் ஆன படம். படம் ஃபுல்லாக காமெடியாகவே இருக்கும். வேற லெவலான ஒரு கான்செப்ட்னே சொல்லலாம். படத்தோட கதை சுருக்கம் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்காக 100 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு வைரத்தை திருடுறாரு. திருட போன இடத்துல சிலர் பண்ண தப்பால் போலீஸ்க்கு மாட்டிக்கிறாரு. இவர் மாட்டிக்கும் போது பில்டிங்கோட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க ஏசி வெண்டுக்குள்ளே மறைச்சி வச்சிடறாரு. அதுக்கப்புறம் இவரை தேடி போலீஸ் அப்படியே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜெயில் தண்டனை முடிஞ்சு 2 வருஷம் கழிச்சு போய் பார்க்கும்போது அந்த இடம் போலீஸ் ஸ்டேஷனாக இருக்குது. இப்போது படத்தோட மொத்த ஸ்டோரியுமே அவர் எப்படி கஷ்டப்பட்டு அந்த வைரத்தை எடுக்கிறாரு, மற்ற போலீஸ்காரங்களை டைவர்ட் பண்ணி அந்த வைரம் அவர் கைக்கு எப்படி கிடைக்குது அப்படின்றத நல்ல ஒரு காமெடியாக செம்மையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. படத்தில் ஆக்ட் பண்ண நம்ம ஹீரோவும் ஆக்டிங் பஞ்சமேலாம் நடிச்சிருக்காரு. சரி, ஓகே, வழக்கம் போல ஓவராக பேசாமல் மூவி ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். இது உங்கள் மூவி ஸ்டான். சின்னதாக ஒரு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சரி வாங்க, படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ கொள்ளையடிக்கிறதுக்கான எல்லா பிளானையும் பண்ணிக்கிட்டு பில்டிங்க்கு மேலே போய் வெயிட் பண்ணி ரோப்பெல்லாம் கட்டி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவன் தான் இந்த படத்தோட வெளில. இந்த வேலை சைடில் போயிட்டு இருக்கவே நம்ம ஹீரோ என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி அவரோட ஃப்ரெண்டுக்கு பேசுகிறாரு. ஆனால் நான் காரில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், கவனிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றான். போய் சொல்லாத, நீ கவனிச்சுட்டு தானே இருக்க அப்படின்னு சொல்லி அவனோட வாய்ஸை வச்சு அவர் கெஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் கண்டுபிடிச்சாரு அப்படின்றத தெரிஞ்சு தம்ம தூக்கி போகிறாரு. ஒழுங்க வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே ரோப் ரெடி பண்ணிகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு வராரு. அவரும் அங்கே வந்து பார்த்தா எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சுட்டு அவன் எச்சத்து போகிற மேலே இருந்து என்ன கருமண்டா இது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது எல்லா டைம் நான் பண்ணுவேன், எனக்கு இதில் ஒரு லக் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சப்போஸ் தப்பி தவறி நான் மட்டும் அதில் காணி வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு தான் உள்ளே போகிறாரு. அதுக்கப்புறம் உள்ளே போய் நைஸாக செக்யூரிட்டி சிஸ்டத்தை கன்ஃபியூஸ் பண்ணி எப்படியோ ஃபுல்லாக இவங்க ஆக்சஸ் எடுத்து ஒவ்வொரு ரூமாக தாண்டி போக ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக நம்ம ஹீரோ அந்த டைமண்ட் இருக்க அந்த வால்ட்டை ஓப்பன் பண்ணிடுறாரு. அந்த வைரத்தை எடுக்க உள்ளே போகிறதுக்குள்ளேயே அவங்க டீமில் இருந்த ஒரு ஆள் அவன் மொத்த வைரத்தையும் எடுத்துக்க பிளான் பண்ணி நம்ம ஹீரோ கூட வந்தவனை போட்டு தள்ளிடுறாரு. அவன் நேராக கீழே நின்று போலீஸ்கார் மேலே போய் விழுந்து இறந்துடுறான். அதுக்கப்புறமா பின்னாடியே நம்ம ஹீரோவும் அந்த ரோப் வழியாக மேலே வராரு. இவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அந்த டைம்லேயே அதுக்கப்புறம் போலீஸ் ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தட்டு மாதிரி எப்படியும் நம்ம ஹீரோ மேலே போய் நிற்கிற டைமில் அவன் கன் பாயிண்டில் மிரட்டுறான், வைரம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க பேசிகிட்டு இருக்கோம்லே போலீஸ் ஹெலிகாப்டரில் இவங்க ரவுண்ட் அவுட் பண்ணுது. அந்த டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு இருக்க அந்த பில்டிங்க்கு இவன் அப்படியே மூவ் ஆகி போயிடுறான். பின்னாடி நம்ம ஹீரோவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதே ரோப்பில் பின்னாடி வராரு. ஆனால் பாதி வெளியில் அறுத்து விட்டுறாங்க. அதனால் அவர் சம்மந்தமே இல்லாமல் ஒரு 3rd ஃப்ளோரில் போய் விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டாக் வருது. அதனால் பயந்துட்டு ஏசிக்குள்ளே போன அவர் அங்கேயே ஒரு டேப்பை போட்டு ஒட்டிச்சிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. 2 வருஷம் ஜெயில் தண்டனை முடிஞ்சு ரிலீஸ் ஆகிற டைமில் எங்கே என் ஷூலேஸை காணோம் அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட போய் கேட்குறாரு. நீங்கள் கொஞ்ச நேரம் நினைனா உன்னை மறுபடியும் பிடிச்சி உள்ள தூக்கி போட்டுருவேன், ஒழுங்காக ஓடிடு அப்படின்னு சொல்லி போலீஸ்காரர் வெறப்பா மிரட்டாரு. அப்புறம் நான் சும்மா ஜாப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெளியே போகிறாரு. போன உடனே ரொம்ப சந்தோஷமாக உள்ள அப்போ தான் அரெஸ்ட் ஆகி வந்துட்டு இருக்க கைதிகளை போது நான் ரிலீஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி விருப்பத்துற மாதிரி கத்துறாரு. அவனுங்களும் ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறாரு. போய் பார்த்த உடனே என்னம்மா நான் இல்லாத நேரத்தில் நல்லா சாப்பிட்டு குண்டாயிட்ட போல அப்படின்றாரு. அதுக்கப்புறம் உள்ளேருந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வராங்க. நீ பேங்க் ஜாப் தானே போகிறேன்னு சொன்னேன், இப்படி திருடனாலும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ சொல்கிறதே நம்பி இவ்வளோ நாள் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக வெளியே போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவரும் கொஞ்சம் கெஞ்சி பேசி பார்க்குறாரு. ஒழுங்காக ஓடின்ற மாதிரி திட்டி அனுப்பிச்சி விட்றாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவர் வச்சு அந்த வைரத்தை தேடி நேராக போகிறாரு. அங்கே போய் பார்த்தா இந்த இடம் போலீஸ் ஸ்டேஷனாக இருக்குது. எல்லாருக்கும் ஒரு அக்சஸ் கார்டு இருக்குது, அதை வச்சு மட்டும்தான் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பீஸா பாய்ஸை அடிக்கடி வந்துட்டு போகிறத பார்க்குறாரு. அதுக்கப்புறம் உடனே இவருக்கு மண்டையில் பல்ப் எரிஞ்சு பீஸா பாய் மாதிரி வேஷம் போட்டு இங்கே வராரு. நான் பீஸா மேலே டெலிவரி பண்ண போகணும், அது 3rd ஃப்ளோருக்கு தான் போகணும் அப்படின்ட்டாரு. இல்லை நீங்கள் இங்கே வைங்க, யார் என்னன்னு சொல்லுங்கள், நாங்கள் கூப்பிட்டு நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ரிசப்ஷனில் இருக்க போலீஸ்காரர் சொல்கிறாரு. இல்லை போன தடவை 3 பீஸா மிஸ் ஆயிடுச்சு, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு பேசி கரெக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவங்க ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க இன்னொரு டிடெக்டிவ் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட இதை பத்திரமா கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஒரு பேரை சொல்லி கொடுத்துட்டு போகிற போக்கிலேயே அவரோட அக்சஸ் கார்டு அடிச்சிடறாரு. அவருக்கே தெரியாமல் அந்த கார்டை எடுத்த வந்த சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டே ஓடுறாரு. காமெடியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே தள்ளி போய் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்க அவரோட அங்கிளை பார்க்குறாரு. அவர்கிட்ட இந்த மாதிரி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எனக்கு லாகின் பண்ணுறதுக்கு இதுலேயே ஒரு அக்சஸ் கார்டு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி அவரோட அங்கிள்கிட்ட சொல்லிட்டு வராரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அவர் போலீஸ் படங்கள் பார்த்து எப்படி போலீஸ் மாதிரி நடந்துக்கிறது எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறாரு. இவர் கற்றுக்கிட்டு இருக்க அந்த கேப்லேயே அவரோட அங்கிளும் அவருக்கு தேவையான ஐடி, ஒரு போலீஸ் ரெக்கார்ட்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டிடெக்டிவாக இவருக்கு ஒரு நேமை வச்சு ஃபேக்காக ஒரு ஐடி ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அந்த ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி அவரும் அப்படி நைஸாக உள்ளே போகிறாரு. இவரும் போலீஸ் தான் அப்படின்ற மாதிரி மற்றவங்கள்ட்ட காமிச்சிக்கிறதுக்காக இவர் பண்ணுற இந்த அலம்பெல்லாம் தாங்க முடியாது. அதுக்கப்புறம் நேரடியாக உள்ளே போயிட்டு அந்த வைரம் எங்கே வச்சுருக்காங்களோ அந்த இடத்துக்கு பாத்ரூமை தேடி உள்ளே போக ஆரம்பிக்கிறாரு. இவ்வளோ நல்ல நேரமாக என்னன்னு தெரில. அங்கேருந்து ஒரு கைதி
எஸ்கேப் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக பாத்ரூம் கூடி வந்துடுறான். இவர் ஆக்சுவலாக அந்த பாத்ரூமில் இருக்க வெண்புகழ் வழியாக போய் அந்த வைரத்தை தாவி போய் எடுத்துடலாமேன்னு ட்ரை பண்ணிருக்காரு. அந்த இடத்துக்கு திருட வந்துடுறான். பாத்ரூம் டோரை திறந்து விட்டு அவனை அங்கேயே பிறந்துடுறாரு. அதனால் மயங்கி விழுந்துடுறான். மற்ற போலீஸ் ஆஃபீஸரும் இங்கே வந்து பார்க்கும்போது ஏதோ இவர் தான் அடித்து இவனை பிடிச்ச மாதிரி அப்படியே ஒரு ஆக்டிங்கை கொடுக்குறாரு. என்ன வென்ட்ரோல் திறந்துருக்கு அப்படின்னு சொல்லி சீஃப் வந்து கேட்ட உடனே அவன் தான் தப்பிக்க ட்ரை பண்ணான், நான் தான் பிடிச்சிட்டேன்ல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம ஹீரோவை பார்த்து கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி சீஃப் சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் அவரோட பேர் அப்படியே ஆஃபீஸ் ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது. உங்களோட ரெக்கார்ட்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதனால் அவரோட ஃபைல் எடுத்து கொடுத்தோன்னே ஓகே நான் ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் அதை எடுத்துகிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவரோட ரெக்கார்டை வச்சு ஒரு அந்த வெண்ண டிடெக்டிவ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தார், அவரை வந்து இவர் கூட ஜாயின் பண்ணி விடுறாரு. இனிமேல் நீங்கள் 2 பேர் தான் பார்ட்னர்ஸ், எங்கே போகிறதாலும் நீங்கள் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்க வேலையை விட வெளியே இருக்க வேலை தான் அதிகம் உங்களுக்கு, ஸோ உங்களை மாதிரி எல்லாம் அங்கே தான் தேவை, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஒரு கேஸ் வந்திருக்கு அதை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. நேரடியாக அந்த கம்பெனி கொடுத்த இடத்துக்கு போய் பார்த்தா ஐயா என் ஷோரூமோட கண்ணாடியெல்லாம் உடச்சி கனவுண்டு போயிட்டீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். அங்கே போனால் அந்த ஒயிட் டிடெக்டிவ் ஏதோ ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்க்கு நோட் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ தான் பக்கா கிரிமினல் ஆச்சு. போன உடனே அங்கே இருந்த டயர் மார்க்கு, கண்ணாடி உடஞ்சிருக்கு விதம், இந்த மாதிரி 4-5 விதத்தை பார்த்து டயர் எங்கேயோ இங்கே தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரக்கை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே மாட்டிக்கிறாரு. இந்த ஆள் ஆக்சுவலாக இன்சூரன்ஸை கவர் பண்ண தான் இந்த வேலையை பார்த்துருக்கான். அதை எப்படியும் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடறாரு. அதுக்கப்புறம் இந்த ஆள் மேலேயே ஒரு கேஸாக போடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒயிட் டிடெக்டிவ் சொன்ன உடனே இவர் நைஸாக கூப்பிட்டு போய் ஒழுங்காக இருந்துக்கணும், இந்த மாதிரி இனிமேல் பண்ண குறவலையை கடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போகிறாரு. 2 பேரும் சேர்ந்து கிளம்பலாமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காரை நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போலீஸ் ஐரனை வேறு யூஸ் பண்ணிட்டு பயங்கரமாக மெயின் ரோட்டில் போகிறாரு. ஆக்சுவலாக இப்போ யாரும் அவரை கேட்கவும் முடியாது, அதனால் நல்லா ஜாலியாக இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கடையில் நின்று ஜூஸ் குடிக்க போனவர் சிப்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த டைமில் ஒரு திருடன் கடையில் கொள்ளை அடிக்கிறதுக்காக கண்ணை காட்டி கரகடை மாட்டிட்டு இருக்கான். இவர் என்ன நடந்தால் நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஜாலியாக வந்து சிப்ஸை சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஒயிட் டிடெக்டிவ் ஏதோ கன் ஷாட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து எட்டி பார்க்கறதுக்கு பார்க்குறாரு. ஆனால் உள்ளே விட முடியல. அதுக்கப்புறம் யாரா அந்த திருடன் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவரோட அந்த தோஸ்து தான். நீடா ஏன்டா இப்போ பண்ணுற, ஒழுங்கு ஓடிடு அப்படின்னு சொல்லி பேக் டோர் ஓப்பன் பண்ணி விடுறாரு. அவன் போகாமல் திரும்ப இங்கே மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் பின்னாடி வந்த அந்த ஒயிட் டிடெக்டிவ் இவனை ஷூட் பண்ணுறது ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த கேப்பில் இவர் ஓடிறாரு. என்னமோ இவர் அவரை துரத்தி பிடிக்கிறதுக்கு போகிற மாதிரியும் அவன் தப்பிச்சு ஓடுற மாதிரியும் 2 பேரும் ஆக்டிங்கை கொடுத்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் ஒரு முட்டு சந்து. அந்த கேப்பில் இந்த ஒயிட் கலர் டிடெக்டிவ் மொத்த போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். மொத்த போலீஸ் டைம் இங்கே வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நான் வந்துட்டு போய் டீலிங் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங்கை போட்டு அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட போன உடனே ஒழுங்காக அரெஸ்ட் ஆகிற மாதிரி ஆயிடுறா, இது நானே மாட்டிக்கிட்டு தான் இருக்கேன், நாம் அடிக்கிறத ட்ரை பண்ண அந்த 100 கோடி உயரம் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்குது, அதை எடுக்கிற வரைக்கும் எப்படியா சமாளி, நம்ம 2 பேர் ஜாலியாக செட்டில் ஆயிடுறோம் அப்படின்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவனும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி அவன்கிட்ட கண்ணை பிடுங்குற மாதிரி பிடுங்கி ஆக்டிங்கை போட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இவரோட பேர் ஆஃபீஸை தாண்டி அந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக பயங்கரமாக பரவுது. நல்ல பேர் எடுத்துகிட்டு இருக்காரு. இவருக்கு சீஃப் டிடெக்டிவ் அப்படின்ற பதவி வேறு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்த அவர் அங்கே க்ளீன் பண்ணிட்டு இருக்க ஒரு வண்டி எடுத்து அந்த வெண்ட் ஹோல் வழியாக அப்படியே உள்ள நகர்ந்து போயிட்டு இருக்காரு. ஒவ்வொரு ரூமில் ஒவ்வொரு கண்ட்ராவி நடக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டு போகிறாரு. போகிற வழியில் அவரோட சீனியர் ஆஃபீஸர் ஒருத்தர் அவருக்கு அரிப்பு இருக்கும் போல் அதை எடுத்து கண்ட இடத்துல மருந்தை போட்டு தடவிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்த்துட்டு சே கருமம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாண்டி போகிறாரு. அங்கே பார்த்தா அவர் வயிறை வச்சா அந்த இடம் இருக்குது, ஆனால் அந்த வைரம் மிஸ் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த வைரம் அந்த கார்னரில் போயிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகலாமே அப்படின்னு சொல்லி வெளியே வராரு. வந்த உடனே அவரோட ஹையர் ஆஃபீஸர் தான் வாங்க அப்படின்னு சொல்லி கையை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இல்லை வேணாயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வராரு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட வில்லன் அதான் ஸ்டார்டிங்கில் எல்லாரையும் கொலாப்ஸ் பண்ணி இவனே எல்லாத்தையும் திருடிட்டு போகலான்னு நினச்சானே அவன் வந்து நம்ம ஹீரோட அங்கிளை பிடிச்சிடறான். அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து இப்போ நடந்துட்டு இருக்க எல்லா உண்மையும் கேட்டு வாங்கிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போலீஸாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே போகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கொஞ்சம் டெக்னாலஜிலாம் தெரிஞ்சுக்கிட்டு ரோபோட்டிக் காரை வச்சு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே கேமரா வழியாக பார்த்துக்கிட்டு நடந்து போகிறாரு. ரியாலிட்டியில் எங்கே போகிறோம் அப்படின்றதெல்லாம் அவளுக்கு தெரில, அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இவர் பேசிக்கிட்டே ஒரு பெரிய மீட்டிங் நடக்கிற ஹால்குள்ளே வந்துடுறாரு. வந்த உடனே இவர்கிட்ட பயங்கரமாக கொஸ்டின்லாம் கேட்கப்படுது. எல்லா கொஸ்டினுக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு பதிலை சொல்லி அங்கேயும் நல்ல பேரை வாங்கிறாரு. அவரோட சீஃபே இவரை பார்த்து கற்றுக்கிற மாதிரி பேசுகிறாரு. அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையும் கைத்தட்டையும் வாங்குறாரு. அதுக்கப்புறம் அவரோட சீஃப் ஆஃபீஸர் சொல்கிறாரு நீ அரெஸ்ட் பண்ணி ஒருத்தனை அவனை போய் விசாரிச்சு உண்மை வாங்கு அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த விசாரணை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு 2 பேரும் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிகிட்டு இருக்க டைமில் வாக்குவாதம் ஆயிடுது. நான் உன்னை நீ யாருன்னு சொல்லி மாட்டி விட போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டை சொன்ன உடனே போட்டு பயங்கரமாக அடின்னு அடிக்கிறாரு. அவர் கையும் கட்டப்பட்டிருக்கு, அதனால் அவராலையும் திருப்பி அடிக்க முடியாது. ஏன்னா ஃப்ரெண்டு தான் அடிக்கலாம், ஆனால் இப்போ அடிக்க முடியாது. அதுக்கப்புறம் இதை பார்த்த உடனே வெளியே இருந்த நம்ம டிடெக்டிவ் அதுக்கப்புறம் அங்கே இருந்த ஒரு லேடி லாயர் அவங்க இந்த மாதிரிலாம் அடிக்கக்கூடாது, அன்பாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவரை மாதிரி ஒரு ஆஃபீஸர் ஆகணும், எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிறாரு பாரு அப்படின்லாம் அவனுக்கு இன்னும் புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கானுங்க.
அதுக்கப்புறம் ஒரு வழியாக 2 பேரும் சமாதானப்படுத்தி வெளியே வராங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு வைரம் எங்கே இருக்குது, எந்த இடத்துல நேராக இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த வைரத்தை எடுக்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு டக்குன்னு நம்ம ஒயிட் டிடெக்டிவ் வராரு. அதனால் ஒன்றும் தெரியாத மாதிரி நான் மேலே ஏர் வெட்டை சரி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. உங்களை எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன், உங்களோட ரெக்கார்ட்ஸ் எங்கேயுமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒயிட் டிடெக்டிவ் நம்ம ஹீரோட்ட கேட்ட உடனே, நான் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட், நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்க நிறையா பேர் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது, அவங்கள பிடிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரையே மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசி மறுபடியும் மண்டை கழுவிறாரு. இதெல்லாம் நம்பிட்டு இருக்கான் அந்த ஒயிட் டிடெக்டிவ். அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே நடந்து வந்துட்டு இருக்காரு. அவரோட வேகமாக வந்து ஒரு பெரிய கேஸ் இருக்குது, அதை நீ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே வெளியே கூட்டிட்டு போகிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ வைரம் பக்கத்தில் இருக்குது தெரியுது, ஆனால் கையில் எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி கடுப்புலையே தான் அங்கே போகிறாரு. அங்கே போய் பார்த்தா ஸ்மக்லிங் பண்ணிருக்காங்க, நான் எல்லாத்தையும் சீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி FBI ஆஃபீஸர் ஒருத்தன் வந்து கொஞ்சம் திமிராக போய் பேசிக்கிட்டு இருக்கான். எங்கள் ஃபைல்ஸ்லாம் நான் பார்க்கணும். நம்ம ஹீரோ வாங்குறாரு. ஆனால் இன்றைக்கெல்லாம் ஒரு ஆளுன்ற மாதிரி ரெக்கார்ட்ஸை கொடுங்க, நீங்கள் நீங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஓவராக பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கடுப்பாயிடுது. 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. ஏன்னா FBIக்கு தான் பவர் அதிகம். ஸோ அதனால் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. காரில் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. இவனுக்கு கண்டிப்பாக ஸ்மக்லிங் பண்ணல, இங்கே நம்மளை டைவர்ட் பண்ணி விட்டுட்டு போதைப்பொருள் தான் கத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே பார்த்த விஷயத்தை வச்சு அது எந்த காரில் இருக்கும் அப்படின்றத கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க போயிட்டுருக்க டைம்லேயே போலீஸ் ஹெலிகாப்டர் தகவல் கொடுத்து இவர் சொல்கிற அந்த வண்டி போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சி இவங்கெல்லாம் போய் செக் பண்ணால் அதில் கன்னோட நிறைய பேர் இருக்கானுங்க. அப்படியே போலீஸ் அரெஸ்ட் பண்ணி குண்டு கட்டாக தூக்கிறாங்க. அதில் இருந்து டிரைவர் மட்டும் ஒருத்தன் தப்பிச்சு ஓடுறான். அவனை துரத்திட்டு போய் நம்ம ஹீரோ பிடிக்கிறாரு. நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்ணதுனால இவருக்கு மறுபடியும் பேர் அதிகமாக்கிட்டே போகுது. அதுக்கப்புறம் வழக்கம் போல் இவனோட குரல் வித்தையெல்லாம் உள்ளே போய் காட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன ஆளியா இவன் அப்படின்னு சொல்லி மற்ற ஆஃபீஸர்லாம் புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு இவர் பர்ஃபார்மன்ஸை போட்டு விடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக இவரால் கொண்டு வரப்பட்ட அந்த ட்ரக்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது, அந்த ட்ரக்ஸை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ரூமுக்கு பர்மிஷன் வாங்கி எப்படியோ அந்த வைரத்தை எடுக்கிறாரு. இவர் எடுத்துகிட்டு இருக்க இதே டைம்லேயே அந்த சீஃபும் உள்ளே வந்துடுறாரு. அதனால் பதட்டத்தில் அந்த வைரத்துக்குள்ளேயே அதை போட்டுறாரு. அதுக்கப்புறம் சீஃப்ட்டு சொல்ல முடியும் இந்த மாதிரி வைரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறம் FBI ஆளுங்கெல்லாம் இந்த ட்ரக்கை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அப்பயும் அந்த FBI ஆஃபீஸர் கொஞ்சம் திமிராக தான் பேசுகிறாங்க. இருந்தாலும் இவரோட திறமைக்கு மரியாதை கொடுக்குறேன் அப்படின்னு கொஞ்சம் இறங்கி வர மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் எப்படியும் நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டை தப்பிக்க வச்சுறாரு அங்கேருந்து. இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, FBI என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இதை கடத்தின மொத்த டீமும் நம்ம பிடிக்கணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு கிரிமினல் மாதிரி ஆக்ட் பண்ணுங்க அப்படின்றாரு. நான் ஆல்ரெடி கிரிமினல் தான் அப்படின்னு மனசில் நினைக்கிறாரு. மைக்கெல்லாம் செட் பண்ணி அந்த ஒரிஜினல் டிரைவரையும் இவரையும் சேர்த்து அனுப்பிச்சி விட்றாங்க. ஏன்னா அந்த டிரைவருக்கு தான் வழி தெரியும். ஸோ அதனால் 2 பேரும் சந்தேகம் இல்லாமல் மொத்தமாக போகலாமே அப்படின்னு சொல்லி போகிறாங்க. நம்ம ஹீரோக்கு என்னென்னா, அந்த ட்ரக்ஸ்க்கு நடுவில் தான் அவரோட டைமண்ட் இருக்குது. ஸோ அதை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்ட்டு அந்த குடோனுக்கு போய் நின்ன உடனே அவர் செக் பண்ணுற பேரில் நேராக அந்த வண்டி கதை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் டைமண்டை எடுத்துடுறாரு. அந்த டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளேயே அவரோட ஃப்ரெண்டும் எப்படியோ அதே இடத்துக்கு வராரு. நீ இதுக்கா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்க டைமில் எனக்கு அதில் பங்கு வேணும், உன்ட்ட இருக்குது தானே அப்படின்னு சொல்லி இவனும் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இவர்கிட்ட இருந்த அந்த மைக்கில் வேலை செய்யாமல் போகுது. அதான் டைமண்ட் கிடச்சிச்சு கம்பெனிரு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. சரி கரெக்டாக டோரை ஓப்பன் பண்ணலாமே பண்ண உடனே வில்ல வந்துடுறான். அதுக்கப்புறம் கன் பாயிண்டில் 2 பேரையும் மிரட்டி அந்த டைமண்டை அவன்கிட்ட வாங்கிடுறான். அதுக்கப்புறம் இவங்க பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே அந்த ட்ரக்கை ஒரு க்ரேன் மூலியமாக தூக்கி ஒரு பக்கத்துலேருந்து அடுத்த பக்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. இந்த ட்ரக்கை கடத்தின அந்த மாஃபியா கும்பலோட தலைவனும் வந்து சேர்றான். அதுக்கப்புறம் மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. நம்ம வில்லன் என்ன பண்ணுறான், அந்த மாஃபியா கும்பலோட தலைவன் கிட்ட நம்ம ஹீரோவா இவன் போலீஸு நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டு இவன் தப்பிக்கிறதுக்கு பார்க்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஒரிஜினல் கிரிமினல் என்ன பண்ணுவாங்களோ அதேமாதிரி கண்ணு எடுத்து ஷூட் பண்ணி நான் உங்கள் தான்ற மாதிரி காமிக்க ட்ரை பண்ணுறாரு. அவனை உண்மையை சுட்டுக்கொள்ளு அப்படின்னு சொல்லி அந்த மாஃபியா லீடர் சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு யாரையும் கொன்னுலாம் பழக்கம் இல்லை. ஏதோ பந்தா காட்டுறதுக்காக அவன் கையில் ஷூட் பண்ணார். அதுக்கப்புறம் கொல்றதுக்கு யோசிச்சுட்டு பதறப்பட்டு இருக்க டைமில் கரெக்டாக மொத்த போலீஸ் ஆஃபீஸரும் இங்கே சுற்றி வளைச்சிட்றாங்க. பயங்கரமாக ஃபயர் ஆகுது. அங்கேருந்து மொத்த மாஃபியா கும்பலையும் FBI ஆளுங்க சுட்டு கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம படத்தோட வெளில மட்டும் எப்படியோ தப்பிச்சு பிளானை போட்டு US மெக்சிகோ 2 நாட்டோட அந்த பார்டரை தாண்டிடலாம், மெக்சிகோ விட்டால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அப்படின்னு ஐடியா பண்ணி நேராக அந்த பார்டர் ரோட்டில் வண்டி ஓட்டிட்டு வேகமாக போயிட்டு இருக்கான். மொத்த போலீஸ் டீமும் அங்கே போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோவும் அதே வழியில் தான் போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் எப்படியும் அவன் அந்த பார்டரை கிராஸ் பண்ணிடுறான். கிராஸ் பண்ண உடனே மொத்த போலீஸ் டீமும் இங்கே நிற்கிது. ஏன்னா எங்களுக்கு இது வரைக்கும் தான் பர்மிஷன் இருக்குது, அதுக்கு மேலே நாங்கள் உள்ள போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி மொத்த பேரும் ஒதுங்குறானுங்க. நம்ம ஹீரோவுக்கு அந்த மாதிரி சும்மா இருக்க முடியாது. அதனால் அவரே களத்தில் இறங்கி நேரடியாக கார் எடுத்துகிட்டு பின்னாடி போகிறாரு. ஏன்னா அவரோட 100 கோடி ரூபாயும் அவன் தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நேரடியாக அவன் பக்கத்தில் போய் எப்படியோ அடித்து சண்டை போட்டு அவனை கன் பாயிண்டில் பிடிக்கிறாரு. இந்த வெள்ளன்ட்டு இருந்த வைரத்தை எப்படியோ கலெக்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அவனை அந்த இடத்துல கட்டி போட்டு இவர் அப்படியே போகலாமேன்னு போகிற டைமில் வில்லன்ட்டு இருந்த கன்னை வச்சு ஷூட் பண்ண பார்க்குறான். அதுக்குள்ளே நம்ம ஹீரோ அப்படியே ஷூட் பண்ணி அவனை சாகடிச்சிடறாரு. அப்படியே ஹீரோயிசமாக இருக்கும். இவ்வளோ நேரம் காமெடியாக தான் காட்டிட்டுருப்பாங்க. அப்படியே நம்ம ஹீரோக்குள்ளேயும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்ற சந்தோஷத்தில்
மெடிக்கல் டீமு எல்லாமே வருது. எல்லாரும் அவங்கவுங்க டீலிங் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை FBIக்கு கூப்பிட்றாங்க. இல்லை என்னால் வர முடியாது, எனக்கு இந்த போலீஸ் டீம் தான் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி நெஞ்சு நக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சரி உங்கள் இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த திமிரா பேசக்கூடிய FBI ஆஃபீஸர் அவரும் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க டீமெல்லாம் வந்து நீ இதை எப்படி பண்ண, நீ பெரிய ஆள் தான் அப்படி இப்படின்னு சொல்லி இவரை புகழ் தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த ஒயிட் டிடெக்டிவும் அவர் கூட இருந்த அந்த ஆளும் 2 பேரும் உண்மையாக கண்டுபிடிச்சிடறாங்க. இவரோட பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து ரீட் பண்ணி இவங்க ஒரிஜினலாக போலீஸ் ஆஃபீஸரே கிடையாது அப்படின்ட்டு இவர்கிட்டே சொல்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் கீழே பார்க்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே மெக்சிகன் பார்டருக்கு வெளியே இருக்காரு, இவங்க US பார்டருக்கு வெளியே இருக்காங்க. ஸோ அதனால் எங்களால் உன்னை அரெஸ்ட் பண்ண முடியாது, ஃபியூச்சரில் நீங்கள் வந்தீங்கன்னா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு மெக்சிகன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு கதையை கட்டிட்டு அப்படியே மெக்சிகோக்குள்ளே போகிறாரு. அவர் கையில் தான் 100 கோடி ரூபாய்க்கான வைரம் இருக்க, அவரை இனிமேல் யாரை கையில் பிடிக்க முடியும், அவர் அப்படியே லைஃப்பை செட்டில் ஆகிற மாதிரி இந்த படத்தை இங்கே முடிக்கிறாங்க. சரி ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஷேரை போடுங்க. நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். வேறு என்ன மூவி போடலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு மூவியில் வந்து பார்க்குறேன்.